பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் புதனன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் ஆகியவை தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பொங்கல் திருநாளை ஒட்டி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போனஸ் மற்றும் சிறப்பு போனஸ் ஆகியவற்றை இந்த ஆண்டும் வழங்கிட உத்தரவிட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி 2015 மற்றும் 2016 ஆண்டுக்கு சி மற்றும் டி தகுதியை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் என்ற உச்சவரம்பிற்கு உட்பட்டு 30 நாட்கள் ஊதியத்துக்கு இணையாக மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஏ மற்றும் பி தகுதியை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியமும், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோருக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இதனால் அரசுக்கு 325 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும்.